டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர், பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த கோவிட் முதல்ல வந்த சமயத்தில் பிஎஸ்டி மருத்துவமனையில் நாங்கள் ஒரு 500க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு உள் சிகிச்சையும் 25,000க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு வெளி சிகிச்சையும் நாங்கள் கொடுத்தோம். 500 நோயாளிகள் ஒரு சமயத்தில் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. 1,00,000 பேருக்கு மேலே பரிசோதனை பண்ணோம். 25,000லேருந்து 28,000 பேர் உள்ள இன்பேஷண்டாக இருந்தாங்க. இதெல்லாமே நடந்தது. என்ன சார் திடீர்னு கோவிடை பற்றி பேசுறீங்க? இஸ் கோவிட் பேக்? கோவிட் திரும்ப வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா எனக்கு தினமும் இந்த கேள்வியானது எழுப்பப்படுகிறது. ஒன்று, கோவிட் வைரஸினுடைய தாக்கம் இருக்கிறது. ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த வைரஸினுடைய இப்பத்திய ஒரு பலம் அது முன்னே வந்த வீரியம் போல இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அப்போ என்ன சொல்ல வரீங்க சார்? இதுவரைக்கும் நம்ம அரசாங்க தலைவிலையோ அல்லது எங்கள் மருத்துவமனை அளவிலேயோ மிக அதிகமான கட்டுப்பாடுகள், அதாவது முகக்கவசம் இல்லாமல் உள்ள வரக்கூடாது, கைகளை எப்பொழுதும் சுத்தமாக வைக்கும், இதெல்லாம் இன்னும் முழு அளவில் நாங்கள் சொல்லலை. ஆனால் பொதுவாக உடல் பலகீனம், ஆல்ரெடி அவங்களுடைய இருதய கோளாறுகள், அதுக்கு பிறகு அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறைவு, கிட்னி பேஷண்ட்ஸு, வயதானவர்கள், நுரையீரல் அந்த சிஓபிடி என்று சொல்லக்கூடிய ஆஸ்மாவுடைய அதிகபட்சமான பிரச்சனைகள், இந்த மாதிரி நுரையீரல் பலகீனம், இருதய பலகீனம் மற்றும் எதிர்ப்பு சக்தி பலகீனம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பல இடங்களில் பொது இடங்களில் போவது, முகக்கவசம் இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஏன்னா இப்போ வந்திருக்கிற இந்த கோவிட் மறுபடியும் அந்த உருமாற்றம் ஆகி வீரியமாக ஆகக்கூடியமா கண்டிப்பாக நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பலகீனம் இருக்கிறவங்க தவிர்த்துக்குங்க. மற்றபடி இந்த கோவிட்னால மேஜர் பிரச்சனைகள் இதுவரைக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? இஸ் கோவிட் பேக்? லெட் அஸ் பி கேர்ஃபுல். God bless.